துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கால புருஷ தத்துவத்தின் 7வது ராசி நீங்கள்தான். தராசை தன் அடையாளமாக கொண்டு உலகிற்கு எப்போதுமே நியாயத்தையும் சமநிலையையும் வழங்க துடைக்கும் உன்னதமான ஜீவன்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களை ஆளக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு பேரன்பையும் எல்லோரையும் அரவணைக்கக்கூடிய சுபாவத்தையும் இதுவரைக்கும் கொடுத்து கொண்டேதாங்க இருப்பார். நீங்கள் விடாமல் பிடித்ததால் அடைந்த காயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். துலாம், உங்களது மிகப்பெரிய ஒரு பலவீனமே யாரும் நம்மை விட்டு பிரிந்துவிடக்கூடாது, எல்லாரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். இதற்காக உங்களை மதிக்காத மனிதர்களை கூட நீங்கள் இறுக்கமாக விடாமல் பிடித்ததால் அடைந்த சில காயங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். என்னுடைய குடும்பம் என்று சுயமரியாதையை அடகு வைத்த ஒரு கதை உங்களுடைய வாழ்க்கை கதையாகத்தான் இருக்கும். குடும்பத்தில் உள்ள சில உறவுகள் உங்களை எப்போதும் ஒரு அடிமையைப் போலவும் தங்களின் தேவைகளை தீர்க்கும் ஒரு இயந்திரமாகவுமே இதுவரைக்கும் அனைவருமே பார்த்திருப்பாங்க. சுற்றி இருந்தவர்கள் அவர்களிடம் இருந்து தள்ளி நெல் என்று எச்சரித்த போதும் இல்லை, அவர்களினுடைய சொந்தங்கள் காலம் மாறும்போது மாறுவார்கள் என்று அவர்களை தாங்கி நீங்கள் பிடித்த சில உறவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்வார்கள். உங்களின் சுயமரியாதையை ஒட்டுமொத்தமாக தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் செய்த தவறுக்கெல்லாம் நீங்கள் பொறுப்பேற்று நின்று அவமானப்பட்ட நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தபோது அதே உறவுகள் உங்களை தூக்கி எறிந்துவிட்டு உன்னால் எனக்கு என்ன பயன் என்று கேட்ட ஒரு நாட்களும் அதற்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அந்த ஒரு நாள் முதல் உங்களுடைய வாழ்க்கையில ஆறாத ஒரு வடுக்கலாக அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து இரவும் தீராமல் எரிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அக்னியை போல உங்களுடைய மனதிற்குள் அந்த ஒரு காயம் இதுவரைக்கும் எரிந்து கொண்டேதாங்க இருக்கும். இரண்டாவதாக, காதலின் பெயரால் உருகி ஏமாற்றத்தை பரிசாக பெற்ற ஒரு வாழ்க்கை கதை உங்களுடைய வாழ்க்கை கதையாகத்தான் இருக்கும். உயிராக நேசித்த ஒரு காதல் அல்லது நெருங்கிய ஒரு பந்தம். அவர்கள் உங்களை ஏமாற்றுகிறார்கள், உங்களிடம் பொய் சொல்கிறார்கள் என்று தெரிந்துமே அந்த ஒரு உறவை நீங்கள் இழக்கக்கூடாது என்பதற்காக நீங்களே உங்களுடைய தவறுகளைப் போல அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்டு நின்ற ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களை விட அவர்களை உயர்வாக நீங்கள் நினைத்திருப்பீங்க. ஆனால் அவர்கள் தங்களுக்கு ஒரு நல்ல சுயநல வாய்ப்பு கிடைத்தவுடன் உங்களை ஒரு கருவேப்பிலையை போல தூக்கி எறிந்துவிட்டு வாழ்க்கையை விட்டு அனுப்பியிருப்பாங்க. நான் உனக்கு என்ன குறை வைத்தேன் என்று உங்களது நியாயமான கேள்விக்கு இன்று வரைக்கும் அவர்களிடம் இருந்து எந்தவிதமான பதிலும் இல்லாமல் உங்களுடைய மனதிற்குள் காயங்களையும் தேடி கொடுத்திருக்கும். பொருளாதார ரீதியாக உங்களை சுரண்டிய நிழல் மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. உங்களை நம்பிய வாழ்கிறேன் என்று உருகிய சில மனிதர்களை உங்கள் கையில் பணம் இல்லாத போதும் கடன் வாங்கியாவது அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு மனநிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அப்படி நீங்க கடன் வாங்கி காப்பாற்றிய சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டும் உங்களுடைய மனதை வெறுக்கும்படியும் சில காரியங்களையும் செய்திருப்பாங்க. ஒரு நள்ளிரவு நேரத்தில் சுற்றிலும் அமைதி சூழ்ந்திருக்க உங்களுடைய படுக்கையில் தனியாக படுத்து கண்ணீர் வடித்த போது உங்களின் நெஞ்சில் ஆழத்திலிருந்து ஒரு குரலானது கேட்டிருக்கும். என்னால் மட்டும் ஏன் இவ்வளவு வலிகளை தாங்க முடிகிறது? நான் என்ன இரும்பு மனிதனா? எனக்கென்று ஒரு தோல் கூடவா இந்த ஒரு உலகத்தில் இல்லை என்று உங்களுடைய மனதிற்குள்ள இந்த ஒரு கேள்வியானது கேட்கவும் ஆரம்பித்திருக்கும். அந்த ஒரு குரல் ஏன் தெரியுமா உங்களுக்குள்ள கேட்க ஆரம்பித்தது? ஏன் அப்படின்னா, நீங்க வெளி உலகிற்கு உங்களை எப்போதும் ஒரு சமநிலையான மகிழ்ச்சியான மனிதராகவே காட்டிக்கொள்வீங்க. தராசு போல எல்லாருடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்தீர்களே தவிர உங்களுடைய கண்ணீரை யாரிடமும் நீங்க காட்டியிருக்க மாட்டீங்க. அழுது உள்ளுக்குள்ள ஒரு கண்ணீரை போல கண்ணீர் கடலையே நீங்க தேக்கியும் வைத்திருப்பீங்க. நிம்மதியை தேடி நீங்க ஓடிய இடங்களிலெல்லாம் தனிமையில் அமர்ந்தாலுமே, கோவிலுக்கு சென்றாலுமே நீங்க தனிமையில் அமர வேண்டிய சில சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில மனப்போராட்டம் உங்களுடைய நிழல் போல தொடர்ந்து அதுவே உங்களுக்கு பெரும் ஒரு மன அழுத்தமாகவே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி இருக்கும். ஆனா நீங்க மறந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? காலம் உங்களை கவனித்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனா இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நடக்காத சில விஷயங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நீங்க இதெல்லாம் நடக்காது, என்னுடைய வாழ்க்கை எப்பொழுது மாறும் என்று இவ்வளவு கவலைகளையும் கேள்விகளையும் உங்களுடைய மனதிற்குள்ள நீங்க கேட்டுக்கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றமானது நடக்க ஆரம்பிக்கும். நீங்க இதுவரைக்கும் இழந்தது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திரும்ப கிடைக்கும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை நீங்கள் எதை இழந்துவிட்டோம் இனி கிடைக்காது என்று நினைத்து கொண்டு முற்றிலுமாக மறந்து விட்டீர்களோ இந்த ஒரு விஷயம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றியும் கொடுக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எது தெரியுமா திரும்ப வரும்? ஒன்று வீடு அல்லது கூடான சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும்.
நீங்கள் இதுவரைக்கும் பிடித்து கொண்டிருந்தது வெறும் வீடு, அதாவது வெறும் தற்காலிக மனிதர்களை மட்டுமே தாங்க பிடித்து வைத்தீங்க. போலியான உறவுகள், உங்களை மதிக்காத கௌரவம் மற்றும் தற்காலிக பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வைத்திருந்தீங்க. ஆனா இப்போது உங்களிடம் திரும்ப வரப்போவது கூடு போன்ற உண்மையான, ஆழமான, நிரந்தரமான, உங்களின் பூர்வீகமான ஒரு பலம், கலைத்திறன் அல்லது உங்களை விட்டு போன உண்மையான அந்த பூர்வீக சொத்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். அதனையும் நீங்க புரிந்து கொண்டு அதன்படியே உங்களுடைய வாழ்க்கைக்குள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நீங்க நடக்கவும் ஆரம்பிக்கணும். நீங்கள் போலியான மனிதர்களை நீங்கள் தான் அடையாளம் காண வேண்டும். யார் உண்மையான அன்பு காட்டுகிறார்கள், யார் உங்களுடைய பணத்திற்காக நடிக்கிறார்கள் என்பதை நீங்கள் பிரிக்க தெரியாமல் இருந்திருப்பீங்க இதுவரைக்கும். அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவே இந்த ஒரு தண்டனையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அதனால நீங்கள் யார் எப்படி என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொள்ளவா ஆரம்பித்திருப்பீங்க. சுயமதிப்பை உணர்ந்த சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எப்போதும் அடுத்தவர்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்து உங்களை நீங்கள் தரம் தாழ்த்தி கொண்ட நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். உங்களது உண்மையான மதிப்பு என்ன என்பதை உங்களுக்கு புரிய வைக்கவே பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களை தனிமைப்படுத்தவா ஆரம்பித்திருக்கும். தங்கம் நெருப்பில் வெந்தால்தான் ஆபரணமாக செய்யும். அதே போலத்தான் கல்லூலி தாங்கினால்தான் சிலையாகவும் செய்யும். அதே போல உங்களை ஒரு மாபெரும் ஆளுமையாக மாற்றுவதற்காகவே இந்த வழிகள் எல்லாம் ஏற்பட்டது என்பதை நீங்கள் முழுமைக்கும் தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் வேண்டும். தராசின் தட்டுகள் ஆடியிருக்கலாம், ஆனால் நியாயத்தின் தீர்ப்பு இனி உனக்கு சாதகமாக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நெஞ்சில் ஆறாத காயங்களை சுமந்து கொண்டு கண்ணீரை தொண்டைக்குள் விழுங்கி கொண்டு உலகிற்கு முன்னால் புன்னகையோடு வாழ துடிக்கும் என் அன்பான துலாம் ராசி சிங்கங்களை, நீங்க சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும், நீங்க சுமந்த ஒவ்வொரு துரோகத்தின் வலிக்கும் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வீண் போவது கிடையாது. நான் எல்லாருக்கும் நல்லதுதான் செய்தேன், நியாயமாகத்தான் நடந்தேன், எனக்கு ஏன் இந்த ஒரு தனிமையும் துரோகமும் என்று நீங்கள் நடுசாமத்தில் அழுது கதறிய கணங்களை உன்னை ஆளும் சுக்கிர பகவான் பார்த்து கொண்டுதாங்க இருப்பார். உன்னை ஒரு வெறும் பயன்பாட்டு பொருளாக நினைத்து காரியம் முடிந்ததும் தூக்கி எறிந்த அத்தனை உறவுகளும் உனது பிரம்மாண்டமான வளர்ச்சியை கண்டு தலை குனிந்து நிற்கக்கூடிய காலமும் வெகு தொலைவில் இதுவரைக்கும் இருந்திருக்காது. அதனையும் நீங்கள் வாழ்க்கையில நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. நீங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபத்தை ஏற்றி மல்லிகைப்பூ அல்லது தாமரை பூவை சமர்ப்பித்து வழிபாடு நீங்கள் செய்தால் போதும். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் நல்ல ஒரு பலனையும் நல்ல ஒரு மதிப்பையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிற ஆடைகளை உடுத்துவது அல்லது ஒரு வெள்ளை நிற கைக்குட்டையை உங்களுடன் வைத்திருப்பது சுக்கிரனின் ஆற்றலை நிச்சயமாக அதிகரிக்கவும் செய்யும். ஏழை பெண்களின் திருமணத்திற்கோ அல்லது கல்விக்கோ உங்களால் முடிந்த ஒரு சிறு உதவிகளை செய்து பாருங்கள். அதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். ஆனால் நீங்க யாரையுமே பார்த்த உடனே நம்பி உங்களுடைய குடும்ப ரகசியங்களையோ பண விவகாரங்களையோ பகிர்ந்து கொள்ளக்கூடாது. பகிர்ந்து கொண்டீர்கள் என்றால் அந்த ஒரு மனிதர்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி பறிக்கலாம், உங்களிடம் என்ன செய்யலாம் என்று எல்லா விதமான யோசனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஓடவும் ஆரம்பிக்கும். அதனால இதை பற்றியும் நீங்கள் யோசிக்காமல் நடந்து கொள்வதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொண்டு பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கடன் வாங்கியாவது அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு மனநிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அப்படி நீங்க கடன் வாங்கி காப்பாற்றிய சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டும் உங்களுடைய மனதை வெறுக்கும்படியும் சில காரியங்களையும் செய்திருப்பாங்க. ஒரு நள்ளிரவு நேரத்தில் சுற்றிலும் அமைதி சூழ்ந்திருக்க உங்களுடைய படுக்கையில் தனியாக படுத்து கண்ணீர் வடித்த போது உங்களின் நெஞ்சில் ஆழத்திலிருந்து ஒரு குரலானது கேட்டிருக்கும். என்னால் மட்டும் ஏன் இவ்வளவு வலிகளை தாங்க முடிகிறது? நான் என்ன இரும்பு மனிதனா? எனக்கென்று ஒரு தோல் கூடவா இந்த ஒரு உலகத்தில் இல்லை என்று உங்களுடைய மனதிற்குள்ள இந்த ஒரு கேள்வியானது கேட்கவும் ஆரம்பித்திருக்கும். அந்த ஒரு குரல் ஏன் தெரியுமா உங்களுக்குள்ள கேட்க ஆரம்பித்தது? ஏன் அப்படின்னா, நீங்க வெளி உலகிற்கு உங்களை எப்போதும் ஒரு சமநிலையான மகிழ்ச்சியான மனிதராகவே காட்டிக்கொள்வீங்க. தராசு போல எல்லாருடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்திருக்கலே தவிர உங்களுடைய கண்ணீரை யாரிடமும் நீங்க காட்டியிருக்க மாட்டீங்க. அழுது உள்ளுக்குள்ள ஒரு கண்ணீரை போல கண்ணீர் கடலையே நீங்க தேக்கியும் வைத்திருப்பீங்க. நிம்மதியை தேடி நீங்க ஓடிய இடங்களிலெல்லாம் தனிமையில் அமர்ந்தாலுமே, கோவிலுக்கு சென்றாலுமே நீங்க தனிமையில் அமர வேண்டிய சில சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில மனப்போராட்டம் உங்களுடைய நிழல் போல தொடர்ந்து அதுவே உங்களுக்கு பெரும் ஒரு மன அழுத்தமாகவே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி இருக்கும். ஆனா நீங்க மறந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? காலம் உங்களை கவனித்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா
இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு நடக்காத சில விஷயங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நீங்க இதெல்லாம் நடக்காது, என்னுடைய வாழ்க்கை எப்பொழுது மாறும் என்று இவ்வளவு கவலைகளையும் கேள்விகளையும் உங்களுடைய மனதிற்குள்ள நீங்க கேட்டுக்கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றமானது நடக்க ஆரம்பிக்கும். நீங்க இதுவரைக்கும் இழந்தது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திரும்ப கிடைக்கும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை நீங்கள் எதை இழந்துவிட்டோம், இனி கிடைக்காது என்று நினைத்து கொண்டு முற்றிலுமாக மறந்து விட்டீர்களோ, இந்த ஒரு விஷயம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றியும் கொடுக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எது எது தெரியுமா திரும்ப வரும்? ஒன்று வீடு அல்லது கூடு முழு கூடான சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நீங்கள் இதுவரைக்கும் பிடித்து கொண்டிருந்தது வெறும் வீடு, அதாவது வெறும் தற்காலிக மனிதர்களை மட்டுமே தாங்க பிடித்து வைத்தீங்க. போலியான உறவுகள், உங்களை மதிக்காத கௌரவம் மற்றும் தற்காலிக பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வைத்திருந்தீங்க. ஆனால் இப்போது உங்களிடம் திரும்ப வரப்போவது கூடு போன்ற உண்மையான ஆழமான நிரந்தரமான உங்களின் பூர்வீகமான ஒரு பலம், கலைத்திறன் அல்லது உங்களை விட்டு போன உண்மையான அந்த பூர்வீக சொத்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும். அதனையும் நீங்க புரிந்து கொண்டு அதன்படி உங்களுடைய வாழ்க்கைக்குள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நீங்க நடக்கவும் ஆரம்பிக்கணும். நீங்கள் போலியான மனிதர்களை நீங்கள் தான் அடையாளம் காண வேண்டும். யார் உண்மையான அன்பு காட்டுகிறார்கள், யார் உங்களுடைய பணத்திற்காக நடிக்கிறார்கள் என்பதை நீங்கள் பிரிக்க தெரியாமல் இருந்திருப்பீங்க இதுவரைக்கும். அதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவே இந்த ஒரு தண்டனையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அதனால நீங்கள் யார் எப்படி என்பதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொள்ளவும் ஆரம்பித்திருப்பீங்க. சுயமதிப்பை உணர்ந்த சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எப்போதும் அடுத்தவர்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்து உங்களை நீங்கள் தரம் தாழ்த்தி கொண்ட நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். உங்களது உண்மையான மதிப்பு என்ன என்பதை உங்களுக்கு புரிய வைக்கவே பிரபஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களை தனிமைப்படுத்தவும் ஆரம்பித்திருக்கும். தங்கம் நெருப்பில் வெந்தால்தான் ஆபரணமாக செய்யும். அதே போலத்தான் கல்லூலி தாங்கினால்தான் சிலையாகவும் செய்யும். அதே போல உங்களை ஒரு மாபெரும் ஆளுமையாக மாற்றுவதற்காகவே இந்த வழிகள் எல்லாம் ஏற்பட்டது என்பதை நீங்கள் முழுமைக்கும் தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் வேண்டும். தராசின் தட்டுகள் ஆடியிருக்கலாம், ஆனால் நியாயத்தின் தீர்ப்பு இனி உனக்கு சாதகமாக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நெஞ்சில் ஆறாத காயங்களை சுமந்து கொண்டு கண்ணீரை தொண்டைக்குள் விழுங்கி கொண்டு உலகிற்கு முன்னால் புன்னகையோடு வாழ துடிக்கும் என் அன்பான துலாம் ராசி சிங்கங்களை, நீங்க சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும், நீங்க சுமந்த ஒவ்வொரு துரோகத்தின் வலிக்கும் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வீண் போவது கிடையாது. நான் எல்லாருக்கும் நல்லதுதான் செய்தேன், நியாயமாகத்தான் நடந்தேன், எனக்கு ஏன் இந்த ஒரு தனிமையும் துரோகமும் என்று நீங்கள் நடுசாமத்தில் அழுது கதறிய கணங்களை உன்னை ஆளும் சுக்கிர பகவான் பார்த்து கொண்டுதாங்க இருப்பார். உன்னை ஒரு வெறும் பயன்பாட்டு பொருளாக நினைத்து காரியம் முடிந்ததும் தூக்கி எறிந்த அத்தனை உறவுகளும் உனது பிரம்மாண்டமான வளர்ச்சியை கண்டு தலை குனிந்து நிற்கக்கூடிய காலமும் வெகு தொலைவில் இதுவரைக்கும் இருந்திருக்காது. அதனையும் நீங்கள் வாழ்க்கையில நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. நீங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபத்தை ஏற்றி மல்லிகைப்பூ அல்லது தாமரை பூவை சமர்ப்பித்து வழிபாடு நீங்கள் செய்தால் போதும். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் நல்ல ஒரு பலனையும் நல்ல ஒரு மதிப்பையும் நிச்சயமாக தேடி கொடுக்கும். வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிற ஆடைகளை உடுத்துவது அல்லது ஒரு வெள்ளை நிற கைக்குட்டையை உங்களுடன் வைத்திருப்பது சுக்கிரனின் ஆற்றலை நிச்சயமாக அதிகரிக்கவும் செய்யும். ஏழை பெண்களின் திருமணத்திற்கோ அல்லது கல்விக்கோ உங்களால் முடிந்த ஒரு சிறு உதவிகளை செய்து பாருங்கள். அதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். ஆனால் நீங்க யாரையுமே பார்த்த உடனே நம்பி உங்களுடைய குடும்ப ரகசியங்களையோ பண விவகாரங்களையோ பகிர்ந்து கொள்ளக்கூடாது. பகிர்ந்து கொண்டீர்கள் என்றால் அந்த ஒரு மனிதர்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி பறிக்கலாம், உங்களிடம் என்ன செய்யலாம் என்று எல்லா விதமான